டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 2ல் ஜாவாஸ்கிரிப்டில் பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னா ப்ரீடிஃபைன்ட் மெத்தட்ஸ்னால் ஃபங்க்ஷன்ஸு, ப்ராப்பர்ட்டிஸு, எது மாதிரினா ஸ்ட்ரிங்கு, நம்பர், டேட்டு, மேத்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். எதுக்குன்னா ரொம்ப பேசிக்காக காமனாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையும் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி ரிட்டர்ன் எழுதி வச்சுட்டாங்க. நம்ம அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பரு, அரேங்கிறது சேம் டேட்டா டைப் கொண்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ், அப்புறம் டேட்டு, மேத்துங்கிறது ஒரு லைப்ரரி ஆப்ஜெக்ட். இது எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்குங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். இது ஹலோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால தான் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் லென்த்னு கொடுத்தா அதோடைய லென்த் வரும். அந்த ஸ்ட்ரிங் கிளாஸ்க்கு அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் இருக்கிற ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் ஒர்க் ஆகும். லென்த்து கண்டுபிடிக்க முடியும், ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸ் மாற்ற முடியும், லோயர் கேஸ் மாற்ற முடியும், சப்ஸ்ட்ரிங் எடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூ டாட் அப்பர் கேஸ்ன்னு கொடுத்தோம்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ என்ன இருக்கோ அதை அப்பர் கேஸில் கொடுத்துரும். சப்ஸ்ட்ரிங்கிறது சப்ஸ்ட்ரிங் ஆஃப் 1,4 அப்படின்னா மெயின் ஸ்ட்ரிங்கில் எத்தனாவது இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, அதாவது ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 4th இண்டெக்ஸுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் என்ன, 3rd இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸை சேர்த்து சப்ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. அடுத்தது நம்பர் ஆப்ஜெக்ட் முக்கியமாக நம்பர் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா லெட் num = 5.678. இதில் num டாட் 2 ஃபிக்ஸ்ட் ஆஃப் 2 அப்படிங்கும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ மட்டும் வருது. ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூ வரணுங்கிறத இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்தது NaN அப்படின்னா நாட் எ நம்பர்னு அர்த்தம். ஸோ இஸ் NaN ஆஃப் வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேல்யூ நம்பராக இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும், நம்பராக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸு, மெத்தட்ஸு. இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது நம்பர்ஸ்க்கு. அடுத்தது அரே என்னென்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா let ARR = 1 2 3. அதுக்கப்புறம் இந்த அரேயில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. புஷ்ஷு, பாப்பு, புல், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. புஷ் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த அரேயில் இன்னொரு வேல்யூ சேர்த்து ஆட் ஆகிக்கும். பாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி எலமெண்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடும். ஷார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த அரே வேல்யூ ஷார்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பேசிக் எக்ஸாம்பிளுங்கிறனால நான் ஜஸ்ட்டு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு இந்த கோடை பார்த்தாலே புரியும். அடுத்தது டேட்டா ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா ஆப்ஜெக்ட் தேவைப்படும். ஏதோ ஒரு இடத்துல யூசர்கிட்ட ஃபார்ம் டேட்டா வாங்கும்போது டேட் பிக்கர் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரம் டேட் டு டேட் வாங்குவோம், டேட்டா பர்த் வாங்குவோம். அந்த இடத்துல டேட் பிக்கர் வேணும். டேட் பிக்கர்லேருந்து டேட்டா வாங்கணும்னா அந்த இடத்துல நமக்கு டேட் ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் அந்த கரெக்டான ஃபார்மேட்டை வாங்க முடியும். வாங்கிட்டு நம்ம அதை எப்படி வேணால் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டேட் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த டேட் ஆப்ஜெக்டில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கெட் ஃபுல் இயர் அப்படின்னோம்னா கடைசி அந்த 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 வருஷம் என்னவோ அந்த வருஷத்து பிரிண்ட் ஆகும். டே அப்படின்னா அந்த டே பிரிண்ட் ஆகும், டேயோட நம்பர் பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னா 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறையா டேட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதாவது டேட் ஆப்ஜெக்டோடைய மெத்தட்ஸ் இருக்குது. அடுத்தது மேத்துங்கிற ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் மேத் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். இதுலேயும் இருக்குது. முக்கியமாக அதில் என்ன பண்ணுவோம், ரவுண்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கும். மேத் டாட் ரவுண்ட் ஆஃப் ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா அதை ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். மேத் டாட் ரேண்டம்னா ரேண்டமாக ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் இந்த மாதிரி நிறையா மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மேத் ஆப்ஜெக்டில் இருக்குது. அடுத்தது ஆப்ஜெக்ட்னே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டாக போட்டுக்கலாம். ஸ்பெசிஃபிக்கலி ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஜேசானை ஒரு ஆப்ஜெக்டாக போட்டுக்கலாம். அந்த ஆப்ஜெக்டாக போட்டால் ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த நேம், ஏஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது கீ, இது வேல்யூ. ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். பில்ட்இன் ஆப்ஜெக்ட்ஸோடைய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சொன்ன எல்லா பில்ட்இன் ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளோட வேலையை குறைச்சிருது. ஒரு பெரிய லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம்னா அந்த இடத்துல சின்ன சின்ன யூட்டிலிட்டி நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேயே கிடச்சிரும். மெயின் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நமக்கு பெரிய அட்வான்டேஜ் இது. இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம்.
வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.